வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மலையப்பாளையம், அதாவது நம்பியூர் அருகே மலையப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊரில் இருக்கிற முருகர் கோவில் தாங்க, மலை கோயிலுங்க. இந்த மலை கோயிலுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கிறோம். இந்த கோயில் கிட்டத்தட்ட ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் அந்த அப்பச்சிமார் மடம்னு சொல்லிங்க, கார்த்திகை மாதத்தில் ஒரு 3 நாள் நல்ல விசேஷமாக இருக்குது. அதுக்கு போகிறக்காக வரும்போது முதல்ல இந்த கோயிலுக்கு வந்திருந்தோம். இந்த கோயிலுக்கு வந்தது தான் இப்போ சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கோயிலுக்கு போயிட்டு கடைசி அப்பச்சியார் மடம் போவோம். இப்போ நாங்கள் மலையப்பாளையம் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். பாருங்கள், கோயில் ரொம்பவுமே பழமையான கோயிலுங்க. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 60 பேர் போயிருக்கிறோங்க கோயிலுக்கு, 3 வேன் பிடிச்சி. இந்த கோயில் பார்த்திங்கனாலே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ ரொம்ப பழமையான கோயில். பாருங்கள், மலை கோயிலுங்க. மலைக்கு மேலே இந்த கோயில் இருக்குது. சின்ன மலை தான், ரொம்ப பெரிய மலையெல்லாம் இல்லை. ஒரு 100 படி கூட இருக்காது. கோயிலுக்கு சுற்றியுமே வந்துட்டுருக்குற பாருங்கள். இந்த கோயிலுக்கு நம்ம எப்படி வரணும் அப்படின்னா, அவினாசியிலேருந்து நம்பியூர் நம்பியூர்லேருந்தும் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா பெருமாநல்லூருக்கு இருந்து நேராக மலைப்பாளையத்துக்கே வருங்க. நம்பியூர் வர வழியிலேயே இருக்குது. இப்படி 2 வழி இருக்குது. பாருங்கள், இங்கே பின்னாடி முருகர் கோயில் பின்னாடியே சிவலிங்கங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு லிங்கம் தனியாக இருக்குது. பாருங்கள், கோயில் ரொம்ப பழமையான கோயிலுங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நாங்கள் காலையில் ஃபஸ்ட் எடுத்தோன்னா முதல்ல இந்த கோயிலுக்கு தான் வந்தோம். அதுக்கப்புறம் தான் நீ அடுத்த கோயில்களுக்கெல்லாம் போகணும். பாருங்கள், கோயில் எவ்வளவு பழமையான கோயில்னு நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்குவீங்க. இங்கே பார்த்திங்கன்னா முருகர் கோயில் இருக்குது, ஈஸ்வரி கோயில் எல்லாமே இருக்குதுங்க. இந்த கோயிலில் இருக்கிற முருகர் பேர் உதயகிரி முத்து வேலாயுத சுவாமி திருக்கோயிலுங்க. இந்த கோயிலுக்கு வேன்லேயே வந்தால் நேராக மேலேயே வேன் போய்க்கு அங்கேயே வேன்லேயே போய் நிறுத்திக்கலாம். கார், வேன், பைக் எல்லாமே போகிற பஸ்ஸே போகிற அளவுக்கு சாலை வசதியும் இருக்குதுங்க. படிக்கட்டில் வந்தாலும் வந்துக்கலாம். ரொம்ப அதிகமான படியெல்லாம் இல்லை, கொஞ்சம் குறைஞ்ச படி தான். இப்போ நம்ம கோயிலை சுற்றி வந்துட்டுருக்குறோம். பாருங்க, கோயில் வந்தாச்சு. கிட்டத்தட்ட சுற்றி வர போகிறோம். மேலே செடியை முறைச்சிருக்குது. பாருங்கள், இப்போ வந்தாச்சு, கோயில் சுற்றி வந்தாச்சு. இங்கே இங்கே ஈஸ்வரி கோயில் எல்லாமே இருக்குதுங்க. இப்போ நாம் கோயிலோட முன் மண்டபத்துக்கு வந்திருக்கிறோம். பாருங்கள், இது பார்த்திங்கன்னா இங்கே படிக்கட்டு கீழே இறங்குற இடத்துல ஒரு நாகர் சிலை அப்படியே இதில் அப்படியே செதுக்கி இருக்கிறாங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீ அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த திருக்குறளை அப்படியே நிலத்துலேயே பதிச்சிருப்பாங்க. நீ அடுத்தது அதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கேயுமே பார்த்திங்கன்னா நாகர் சிலைகள் எல்லாம் இருக்குது. பாருங்க, இதுதான் அந்த நிலத்துலேயே பதிச்சிருக்கிறாங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்னு. எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஏன்னா நீங்கள் எங்களுடைய சேனலெல்லாம் விரும்பி பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் லைக் பண்ணுறதுக்கும் மறந்துடுறீங்க. பாருங்கள்.
பாருங்கள், இந்த கோயிலோட படிக்கட்டு பாருங்க, ரொம்ப பெருசெல்லாம் ரொம்ப சின்ன கோயில் தான் படிக்கட்டு. படிக்கட்டு வழியே ஏறி வந்தால் இங்கே வந்துக்கலாம். கோயிலோட முகப்பு தோற்றம். எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.